7th standard term 1 chapter 1 exercise 1.1ல தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா add the following. அதாவது இந்த 8ஐயும் -12ஐயும் நம்ம ஆட் பண்ணோம். எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் லைன். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா என்கோட்டை பயன்படுத்தி 8ஐயும் -12ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா கூட்டணும். இப்போ நம்பர் லைனுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் லைனை வரைஞ்சிக்கிறீங்க, என்கோட்டை வரைஞ்சிக்கிறீங்க. சென்டர் என்கோட்டில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0. இந்த ரைட் சைடு ஃபுல்லாக எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கணும். 0க்கு இடது பக்கம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எந்த நம்பர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கணும். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவ் அப்படியே 1 2 3 ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 8 இருக்குது -12 இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பக்கம் ஒரு 8 இந்த பக்கம் ஒரு 8 அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 0வை பக்கத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 0ல் ஆரம்பித்து -1 -2 -3 -4 -5 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். நீங்கள் இந்த பொம்மையெல்லாம் வரைய வேண்டாம், ஜஸ்ட் இருக்கிறத மட்டும் இந்த நம்பரை மட்டும் வரைஞ்சா போதும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க 8. அப்போது உங்களுடைய இது பார்த்திங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 0லேருந்து 8ன்னா இது பாசிட்டிவாக இருக்குதுன்னா பாசிட்டிவ்னாலே எந்த பக்கம் போகணும், 0க்கு ரைட் சைடில் போகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8ன்ற கவுண்ட்டுக்கு போயிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், அடுத்தது மைனஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ்ன்னாலே எந்த பக்கம் தான் போகணும், மைனஸ்ன்னாலே லெஃப்ட் சைடு தான் போகணும். அதாவது இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கோம். இதிலிருந்து 12 கவுண்டிங்ஸு லெஃப்ட் சைடில் போகணும், அதாவது இந்த பக்கமாக போகணும். ஸோ அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த -4ல் ஒரு மார்க்கிங்கை பண்ணிவிட்டு நீங்கள் போடுறது எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு 0லேருந்து 8க்கு ஒரு கர்வ் வரைஞ்சிங்களா, இப்போ அப்படியே 8லேருந்து இந்த பக்கமாக நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அது எந்த பக்கமாக போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோ மார்க்கையும் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போனதுனால ஆரோ மார்க்கை இப்படியும், அதே மாதிரி 8லேருந்து திரும்ப மைனஸ்ன்றதுனால லெஃப்ட் சைடில் போகிறோன்றதுக்கு ஆரோ மார்க்கை இங்கேயும் போடணும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -4. நீங்கள் இந்த லைன்ஸ்லாம் எதுவும் எழுத வேண்டாம், ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதினா போதும். ஸோ 8 ப்ளஸ் ஆடுனா ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ -12 நமக்கு வந்த ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -3யும் -5யும் அதே மாதிரி ஆட் பண்ணணும். யூஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் என்கோட்டை பயன்படுத்தி. இந்த லைன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் வாயில் என்ன சொல்கிறேனோ அதுதான் உங்களுக்கு இங்கே வேர்டிங்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் லைன்னா நம்ம என்ன சொன்னோம், சென்டரில் 0 போடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ 0 இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட வேல்யூ எந்த பக்கமாக தான் மார்க் பண்ணுவோன்னா லெஃப்ட் சைடில் தான் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போது 0 ரைட் சைடில் சும்மா ஒரு நேம் சேக்குக்கு 2 நம்பர் போட்டு லெஃப்ட் சைடில் -1 -2ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட்ஸ் அல்லது 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம எதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0லேருந்து முதல் நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க -3. அப்போ -3ன்னா நான் நம்பர் லைனுக்கு எந்த பக்கம் போகணும், லெஃப்ட் சைடில் போகணும். ஏன் லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னாலே லெஃப்ட் சைடில் தான் போகணும். எத்தனை யூனிட்ஸ் தள்ளி போகணுன்னு பார்த்தீங்கன்னா -3 யூனிட்ஸ். அப்போ 0ல் இருக்கிறோமா, ஸோ 1 2 3. ஸோ இதை அப்படியே சும்மா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கர்வ் எப்படி போடணுன்னா 0லேருந்து போட்டுட்டு எந்த பக்கமாக போகிறோமோ அந்த பக்கம் ஒரு ஆரோ லைன். அடுத்தது என்ன இருக்குதுன்னா திரும்பவும் -5. அப்படின்னா மைனஸ்ன்னா திரும்ப எந்த பக்கம் தான் போகணும், மைனஸ்ன்னா லெஃப்ட் சைடுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆல்ரெடி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதிலிருந்து எத்தனை யூனிட் தள்ளணும்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். தட் இஸ் 1 2 3 4 5. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரவுண்டு பண்ணிடுங்க. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கர்வை வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இது போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்றதை இந்த மாதிரி மேலே எழுதினாலும் சரி, இல்லை ஜஸ்ட்டு சும்மா வரைஞ்சாலும் சரி. ஸோ அப்போது ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -3 + -5 = -8. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.